அப்படின்னா இந்த ஸ்டெம் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் த்ரூ ஸ்மார்ட் மஸ்ஜித்ங்கிற அமைப்பை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம இதுல விளம்பரத்திலேயே இணையதளம் மூலியமாவும் இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இந்த நிகழ்ச்சியை நேரடியா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுல ஒரு 15 சகோதரர்கள், அதுல சென்னையிலிருந்து பிளஸ் நம்மளுடைய NAFங்கிறது நெட் அச்சீவர்ஸ் ஃபாரம், இதனுடைய ஒரு பேரண்ட் பாடி, அவங்க துபாய் குவைத்துல இருந்தும் இது அல்ஹம்துலில்லாஹ் நேரடியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த திட்டம் எதுக்கு, இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத மரியாதைக்குரிய நம்ம கேப்டன் சாப் சொன்னாங்க. ஆனா இப்ப திண்டுக்கல்ல ஆரம்பிச்சிருக்கிறது, அதை பத்தி சில விஷயங்கள் நான் உங்க முன்னாடி சொல்லிட்டு, அடுத்து இந்த திட்டத்தினுடைய டைரக்டர் குவைத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் இதை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுதுட்டு இதை பத்தி உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சியோட இன்ஷா அல்லாஹ் நிறைவு செஞ்சுக்குவோம். இது ரொம்ப ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி. இன்ஃபேக்ட் ஒரு வாரம் சொன்னாவே கொஞ்சம் அதிகமான நாள், ஏன்னா அவங்க குவைத்தில இருந்து வந்த டைம். அப்புறம் இந்த விஷயங்கள் பத்தி ஜூன் 15 நாம கிளாஸஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்த நேரத்தில் சரி நாம ஒரு இனாகுரல் செஷன், அறிமுக நிகழ்ச்சி, ஆரம்ப நிகழ்ச்சி ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இது ஏற்பாடு செஞ்சு SMS மூலியமாவும் சில மஸ்ஜிதுகள்ல போஸ்டர்ஸ் குறிப்பிட்ட சில மஸ்ஜிதுல ஏலான் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். திண்டுக்கலுக்கு உண்மையிலேயே இது நம்ம மக்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அது பயன்படுத்துறது நம்ம இங்க அமர்ந்திருக்கிறவங்க அவங்க மூலியமா மற்றவங்களுக்கு அந்த சேவைகள் சொல்லி அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுலதான் நாம இன்ஷா அல்லாஹ் கவலைப்பட்டு உழைப்பு செய்யணும். திண்டுக்கல்ங்கிறப்ப மதுரையில இருந்து சில சகோதரர்கள் வந்திருக்காங்க, அவங்களால அல்ஹம்துலில்லாஹ் இதுல பயன்பெறலாம். இப்ப இன்னைக்கு காலையில ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த 5 இடங்கள்ல ஆரம்பிக்க இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் வந்திருந்தாங்க. சென்னை மக்கா மஸ்ஜித்ல இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறதுக்கு உள்ள முயற்சிகள் முடிவடைந்து அதுவும் ஜூன் 15 ஆரம்பமாகுது. பெங்களூர்ல இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகுது. பெங்களூர்ல இருந்து சகோதரர்கள் வந்திருந்தாங்க. ஈரோட்ல இருந்து நமது அங்க உள்ள பள்ளிவாசல் மற்றும் அங்க உள்ள சமூக சேவைகள் செய்யக்கூடிய அமைப்புடைய பொறுப்புதாரி நம்மள்ட்ட இருக்காங்க. நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருந்தாங்க. இப்படி இந்த இடங்கள் எல்லாத்திலையும் ஜூன் 15 இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாகிறதுக்குள்ள வேலைகள் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா காலையில 8:30 மணில இருந்து சாயந்தரம் அசர் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸஸ் இருக்கும். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இது இந்த கோர்ஸ ஏன் கொடுக்கணும், இந்த கோர்ஸ் எப்படிப்பட்ட முறையில கொடுக்கப்படணும், யாருக்காக கொடுக்கப்படணும், அவங்க எப்படி இதுல பிரயோஜனம் அடையலாம் அப்படிங்கிற இந்த திட்டம் எல்லாம் சில சகோதரர்கள் நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு கவலையில, அதாவது பள்ளியோட தொடர்பு இல்லாத மக்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காங்க. கேப்டன் சாப் சொன்ன மாதிரி நம்ம ஊர்லயே எல்லாரும் தொழுக வந்தாலே இன்னொரு 100 பள்ளிக்கு தேவை இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தரணும். ஆக அப்படி பள்ளியோட தொடர்புடைய ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும், அந்த பள்ளிவாசலுக்கும் பொருளாதார ஒரு பிரயோஜனம் இருக்கணும், இப்படிங்கிற பல உயர்ந்த நோக்கங்கள். இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் யாருமே பெரிய வியாபாரிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நானே அவங்கள்ட்ட இருந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். அவங்க எல்லாருமே கணினி துறையில ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க ஒவ்வொரு நாடுகளில் போய் அவங்க அந்த துறையில சிறந்த முறையில் வேலை செய்யறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதோட நிப்பாட்டி அவங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் பார்க்காம அந்த துறையில எப்படி நம்ம சமுதாயத்துடைய சகோதரர்களை அமர்த்தலாம். அவர் கணினின்னு படிச்சிருக்கலாம், ஐடி பிஎஸ்சி ஐடி இல்ல எம்எஸ்சி ஐடி இல்ல அதுல என்ன வேணாலும் டிகிரி வாங்கிக்கலாம். ஆனா நடைமுறையில வேலைன்னு போறப்ப அதுல அவருக்கு பிரயோஜனமான ஒரு பிளேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு நல்ல வேலை கிடைக்காது. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும், ஆனா வேலையிலையும் பல கேட்டகரி இருக்கு. ஆக இப்படி கிராஜுவேட்ஸ் இல்ல மற்றும் டிப்ளமா படிச்சவங்க சாதாரண ஒரு வேலை, படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையில போய் சேர்றாங்க.
அவங்கள இந்த சகோதரர்கள் நெட் அச்சீவர்ஸ் ஃபாரம் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதுக்கு ஆலோசகர்களா இருக்கிறவங்க தான் நம்ம கேப்டன் அமீர் அலி போன்ற பெரியவர்கள். இவங்க என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வரக்கூடிய வாலிபர்களை இல்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட வேற வேலையில இருக்கிறவங்களுக்கு இந்த கணினி திட்டம், அதாவது நார்மல் கோர்ஸ் இல்லாம மைக்ரோசாஃப்ட், சிஸ்கோ, அப்புறம் அதுல சிசிஎன்ஐ, இப்படி அதுலயே உயர்ந்த இல்ல ரொம்ப டெக்னிக்கல் ஹை டெக்னிக்கல் கோர்ஸ், எனக்கு இந்த கோர்ஸ் பத்தி அதிகம் தெரியாது. ஆனா இதுல ஒருத்தர் 27,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இடத்துல ஒரு 10 மாதம் இல்ல ஒரு 7 மாதம் முறையா பயிற்சி பெற்றாருன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட அவருக்கு சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி அவங்களுடைய பொருளாதார தரத்தை இவர்கள் பொருளாதாரத்தை கொடுத்து நேரத்தையும் கொடுத்து, ஏன்னா நான் இங்க இப்ராஹிம் அவர் இருக்காரு, அவர் போன்ற நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. இவங்களுடைய இன்றைய வேலை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மணிக்கு இவ்வளவு வாங்கக்கூடிய ஒரு வேலை. நான் இதுக்கு முன்னாடி இந்த இதே ஐடி செக்மெண்ட்ல ஒரு பெங்களூர்ல சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு பிரான்சைஸ் எடுத்தேன். ரூமான் டெக்னாலஜிஸ் பெங்களூர்ல இருந்தது. ஏன்னா இதை நடத்துறவங்களை பத்தி நான் சொல்றது காரணம் எப்படிப்பட்ட ஒரு முயற்சி அவங்க எடுத்திருக்காங்கிறதுக்காக. அவங்க மெட்ராஸ்ல பிரான்சைஸ் ஓபன் பண்ணாரு. அவர் பிளைட்ல வந்தாரு, என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினாரு. நல்ல நண்பரா இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் இப்ப உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண இந்த 1 மணி நேரத்தை ஒரு 5 ப்ரொஃபஷனல்ஸ், இந்த நாங்க சொல்லிக் கொடுக்கிற இந்த பாடத்திட்டத்தை நான் இந்த 5 பேருக்கு செஞ்சேன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுன்னா கிளம்பிடுவேன். இந்த 1 மணி நேரத்துல ஒரு 5 பேருக்கு அந்த கோர்ஸ் இல்ல ஒரு 2-3 மணி நேரத்துல. ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு மணிக்கு இவ்வளவு ஆயிரங்கள்னு சம்பாதிக்கக்கூடிய அந்த துறையில இருக்கிறவங்க அந்த பொருளாதாரத்தை, நேரம் என்ற உயர்ந்த பொருளாதாரத்தையும் அவங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி இந்த கல்வி திட்டத்தை நமக்கு கொண்டு வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து நன்மைகளையும் செய்ய நாம துஆ செய்யணும். ஆனா இந்த கல்வி திட்டத்தில் முதன்மையா உள்ளது குர்ஆனை வழங்குவது, வாழ்க்கையில் கொண்டு வருவது, நமது அமல்களில் அதை முறைப்படுத்துவது. அப்புறம் கணினி திட்டம், ஆங்கில திட்டம். இந்த ஆங்கில திட்டத்தை மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா, எந்த விதமான பேசிக் இங்கிலீஷும் தெரியாதவங்களுக்கும் திட்டம் இருக்கு, ஒரு அளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதுக்கு மேல படிக்கக்கூடியவங்களுக்கு திட்டம் இருக்கு. இதையும் எதுக்வெஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவங்களும் நம்ம ஊர் சேர்ந்தவங்க தான். அவங்க இது இந்த அமைப்பு மஸ்ஜித் சார்ந்த இந்த அமைப்புகளுக்கு என்ஜிஓஸ் பொது இப்ப தாவத்துன்னு நாங்க வச்சிருக்கிற அமைப்பு திண்டுக்கல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். மற்றும் இது போல எங்கெங்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு, அவங்களுடைய இதுக்காக அவங்க யாரும் எந்தவித ஃபீஸும் எடுத்துக்கிறது இல்லை. மாறாக ஒவ்வொருத்தரும் ஒரு தொகை ஒரு வருடத்திற்குன்னு இன்னைக்கு கொடுத்து ஒரு 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட் போட்டு அதை தொடர்ந்து அதிலே இருக்கிற மாதிரியும் அல்ஹம்துலில்லாஹ் நியத்து வச்சிருக்காங்க. ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நோக்கத்துடன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களும் சரி மற்றவர்களும் சரி பிரயோஜனம் அடையணுங்கிற உயர்ந்த நோக்கத்தை முன்வைத்து இது வடிவமைக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். அதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இது எல்லா இன்ஸ்டிடியூட் மாதிரியும் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூட் கிடையாது. அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம். அதனுடைய நோக்கம் முழுமையா அந்த இன்ஸ்டிடியூட்டோ இல்ல அந்த அதில் உள்ளவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பது இதனுடைய முழுமையான நோக்கம். இதில் படிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படிப்பட்ட இந்த கோர்ஸ் நம்ம ஊர்லயும் அது மாதிரி ஒரு 5 அமைப்புகள்லையும் பைலட் ப்ராஜெக்ட் முதன்மை திட்டமா இன்ஷா அல்லாஹ் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல யார் பிரயோஜனம் அடையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படித்த வாலிபர்கள், படித்து முடித்து வேலைக்கு செல்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள். இதை பத்தி நாங்க இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசணும், என்ன டைம் கொடுக்கிறது. ஆக இதை ஒரு ரெகுலர் காலேஜுக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிக்கிற மாதிரி உள்ள அமைப்புல ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப ஒருத்தர் 3 வருஷம் பிகாம் படிக்கிறார், பிஇ படிக்கிறார், எம்பிஏ படிச்சுட்டு வெளியே வந்தா இன்னைக்கு 20,000 ரூபாய் இல்ல 25,000 ரூபாய் சம்பளம். ஃப்ரெஷர்ஸ் வெளியே வரக்கூடியவங்களுக்கு இன்னைக்கு அவ்வளவுதான் சம்பளம். சாதாரண ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சு வரவங்களுக்கு, பெரிய அதுல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல வரவங்களுக்கு அது வேற கணக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னைக்கு வெளியாகக்கூடிய மக்கள்ல இன்னைக்கு 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளியாகிறாங்கன்னா அதுல 50% சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில பயிற்சி மற்றும் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற நிகழ்ச்சி, இதுல எல்லாம் அவங்க 0. அது அண்ணா யூனிவர்சிட்டியே எடுத்த ஸ்டேட்டஸ்ல இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல 50%க்கு நிறைய இன்ஜினியர்ஸ் வெளியாகிறாங்க, யாரும் குவாலிட்டியா வெளியாகிறது இல்லை. இப்படி இருக்கக்கூடிய
காலகட்டத்தில் ஆங்கிலத்துடன் குர்ஆனை பேணுதலாக புரிந்து படிப்பதற்கு ஆங்கில பயிற்சி, இப்போ கேப்டன் சொன்ன மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உடையது. அப்புறம் இன்னைக்கு எல்லாமே இன்டர்நெட்ல இருக்கு. இன்னைக்கு இவ்வளவுதான் கம்மியான கிரௌடு வந்தாலும் இதை இணையதளத்துல பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இணையதளத்துல இனிமேலும் பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆக இன்னைக்கு அந்த இன்டர்நெட் சொல்லக்கூடிய அந்த இணையதள சம்பந்தப்பட்ட படிப்புகள் இது எல்லாத்தையும் ஒரு 5 மாசம் ப்ரோக்ராமுக்குள்ள கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. இது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், இங்க வியாபாரிகளும் இதுல பயன்பெறலாம். நான் அதை கொஞ்சம் இப்பதான் சொன்னேன், அது ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட். எனக்கு தெரியும் ஒரு சகோதரர் சென்னையில, அவர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், கம்பெனியில இருந்து ரிட்டையர் ஆனார். 6 மாசம் ஈஜிப்டுக்கு போய் அரபி ஸ்போக்கன் அரபிக்லையும் சும்மா வார்த்தைகள் பேசுறது இருக்கு, அரபியில பல லெவல் இருக்கு. ஒரு அந்த கிராமரோட இலக்கணத்தோட முறையா பேசுறதுக்குன்னு கிராஷ் கோர்ஸ் 6 மாசம் 2 வருஷம் ப்ரோக்ராம். வேலையை விட்டுட்டு அங்க போய் அரபி மட்டும் படிச்சார். ஏன்னா இன்னைக்கு குர்ஆனை விட்டு நாம அவ்வளவு தள்ளி இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அவர் படிச்சுட்டு வந்து சொன்னார், நான் அதுக்கு முன்னாடி குர்ஆன் ஓதுனதுக்கும் இப்பைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உலமாக்கள் குர்ஆனை விளங்குறதுக்கும் நாம பாமரர் மக்கள் விளங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆக அதுக்குள்ள ஒரு முயற்சி இது. இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், பிஏ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இந்த கோர்ஸ் பண்றதுனால 20,000 ரூபாயோ 25,000 ரூபாயோ அவங்க சம்பளம் வாங்கினா அது அப்படியே அல்ஹம்துலில்லாஹ் 50,000 ரூபாயோ 75,000 ரூபாய் வாங்குறதுக்குள்ள திறன்களை அவர்களிடத்தில் உருவாகும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இதுல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. இதுக்குள்ள முயற்சிகள் அவங்களும் எடுக்கணும். இப்ப திண்டுக்கல்ல இருக்கு, சென்னையில இருக்கு, குவைத், இது எல்லாமே குவைத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், துபாயில இருக்க சகோதரர்கள், ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதுல கிளாஸ் எடுப்பாங்க. அது மாதிரி இங்க ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காருன்னா இங்க இருந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க், அப்படிப்பட்ட ஒரு கனெக்டிவிட்டி. ஆக இதுல இப்ப நம்ம முஹல்லால இருக்கக்கூடியவங்களுக்கு இதுல ஒரு சிறப்பு திட்டம். இந்த முதல் பேட்சுக்கு மட்டும் 100 மாணவர்களுக்கு அந்த கோர்ஸ் ஃபீயை முற்றும் இலவசம்னு சொல்றதோட அவங்க கோர்ஸ் படிக்கிறதுக்கு பணம் கட்டாம, தகுதி உள்ளவர்கள் கோர்ஸ் ஃபீஸ் எதுவும் கட்டாம அவங்க வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கோர்ஸ் ஃபீஸ் கட்டுற மாதிரி உள்ள ஏற்பாடு. இந்த கோர்ஸ் ஃபீஸுமே அவங்க கட்டினாலும் இது எந்த ட்ரஸ்டுக்கோ இல்ல எந்த ஒரு அமைப்புக்கோ ப்ராஃபிட்டாவோ இல்ல அவங்களுடைய வருமானமாவோ போகாது. அடுத்து இதே மாதிரி உள்ளவங்களுக்கு அது கொடுக்கப்படுறதுக்காக. ஆக அந்த உயர்ந்த நோக்கத்தில் இது செயல்படுது. இதில் பிரயோஜனம் அடையிறதுக்கு முன் மக்களை முதல் விளக்கம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் தமிழ்லயே இதுக்குள்ள விளக்கம்லாம் இன்டர்நெட்ல இந்த myempowerment.org அப்படிங்கிற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா தமிழ்லயே இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்கள் தெரியும். மாணவர்கள் படித்து முடித்தவர்கள், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியவர்கள் இந்த 5 மாசம் ப்ரோக்ராமுக்கு நாம 20 பேருக்கு தான் இங்க திண்டுக்கல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு சென்டர்லயும் 20 பேர் தான், அதுக்கு மேல இந்த ஸ்கீம் கிடையாது. ஆக அப்படிப்பட்டவர்களுக்கு நம்மளே நமக்கு அறிமுகமான அவர் இந்த தொடர்புல இந்த கோர்ஸ் படிக்கிறவருடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்தில் முன்னேறணும், இபாதத்துகளை முறையாக அவருடைய பேணுதலுடன் செய்வதற்கான ஒரு முயற்சி இருக்கணும். அது எல்லாத்துக்கும் மேல திரும்ப அவர் சமுதாயத்துக்கு திரும்ப கொடுக்கக்கூடியவரா இருக்கணும். அந்த மனநிலையில இருக்கக்கூடியவங்கள நாம செலக்ட் பண்ணி இந்த கோர்ஸ் இன்ஷா அல்லாஹ் ஜூன் 15 நம்ம திண்டுக்கல்ல பேம்பூர்ல உள்ள இஸ்மாயில் காம்ப்ளெக்ஸ்ல ஆரம்பிக்கப்படுது இன்ஷா அல்லாஹ். அதனால இங்க இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எந்தெந்த முஹல்லால அறிமுகம் இருக்கோ அல்ஹம்துலில்லாஹ் இங்க பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அங்க இந்த செய்திகளை எடுத்துட்டு போய் சொல்லி இன்ஷா அல்லாஹ் 8:30 மணியில இருந்து அசர் வரைக்கும் இந்த 5 மாதங்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரம் இறைவனுடைய உதவியை கொண்டு நல்ல முறையில் அவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்த முறையில் கல்வி கற்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் நாம் இங்க இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கு அந்த செய்தியை சொல்லி பயன்பெற வைக்கிறது எங்களுடைய இந்த நேரத்து வேண்டுகோள். இப்பொழுது மக்ரிப் தொழுகை 6:35 அதற்கு முன்னதாக சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் எப்படி இந்த கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கப்படும், யார் இதுல சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களா இருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மக்ரிப் தொழுதுட்டு இதை பத்தி உள்ள கேள்வி வினாக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லலாம். நான் வரவேற்புரையோட தான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கணும், இருந்தாலும் அதை லேட்டா அதை செய்யலாம்.
எல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் சிறப்பு விருந்தினராக இந்த ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய ஸ்மார்ட் மஸ்ஜித் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் ஃபார் ஸ்மார்ட் மஸ்ஜித் திட்டத்தை முதலாவதாக திண்டுக்கல்லில் அறிமுகப்படுத்தி ஆரம்பிக்க வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கேப்டன் அமீர் அலி சார் அவங்களுக்கும் மற்றும் ஈரோடு நாகூர் பெங்களூர்ல எல்லாம் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் சகோதரர் இப்ராஹிம் அவருடன் வந்திருக்கக்கூடிய மை ட்ரஸ்டுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் திண்டுக்கல்லிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.